நண்பர்களே, இது நாம் எப்பொழுதுமே நம்முடைய அறிவு பூரணமான பிரபஞ்சம் முழுவதும் உள்ள வரையில விரிந்து இயங்கி கண்டுபிடிக்கக்கூடிய இருந்தாலும் எதுவரையில் நாம் பழகி இருக்கோமோ அந்த பழக்கம் வரையில தொடர்ந்து ஆழமாக அதுவே செம்மையாக செயல்பட்டு கொண்டிருக்கு. அவ்வளவுதான். அப்படி பார்க்கிற போது இந்த உலகத்தை பத்தி என்ன நினைக்கிறோம்? அசையாது நான் உட்கார்ந்து இருக்கிறேன். வந்ததுல இருந்து இப்போ 1 மணி நேரம் ஆச்சு இல்லையா, அசையாத அப்படியே உட்கார்ந்து இருக்கிறேன்னு நினைக்கிறோமே, எவ்வளவு தவறுன்னு பாருங்க. இந்த உலகம் எப்பொழுதும் வேகமாக சுழன்று கொண்டேதான் இருக்குது. சுழன்று கொண்டு இருக்குதுன்னு சொன்னா இப்போ 1 மணி நேரத்துல 1000 மைல் முன்ன இருந்த இடத்தை விட்டு வந்தாச்சு கோணத்துல. அப்போ 12 மணி நேரத்துல என்ன ஆகும்? இந்த மேல இருந்த நாம் கீழே போயிடும். அந்த கீழே போய் பார்த்தா தலை கீழாக இருக்கிறோம்னு தெரியுதா நமக்கு? இல்லை. அங்கேயும் நாம் மேலதான் இருக்கிறோம், பட்டையா தான் இருக்குது உலகம். இப்படி பார்க்கிற போது இந்த உலகத்தை படம் பிடிச்சு கொடுத்துருக்காங்களே, அதுல இருந்து பார்த்தா இது ஒரு உருண்டையா இருக்கு. எல்லா பக்கங்களுக்கும் காலிதான். அப்போ இந்த பிரபஞ்சத்துல மிதந்து கொண்டு உருண்டு கொண்டு ஓடிக்கொண்டேதான் இருக்கு. இந்த விதவிதமாய் இல்ல விதவிதமாய் லோகங்கள் அதுக்கு முன் இது வருது. பலப்பலவாம் அண்டத்துள் ஒன்றாயுள்ள பாரண்டத்தின் சிறப்பு எளிதோ சொல்ல, நிலப்பரப்பை நீர்பரப்பை ஊகித்தாலும் நிலம் நடுவில் கடல் அடியில் அடங்கியுள்ள சில பொருளை கண்டாலும் சிந்தனைக்கு சிறிது மட்டா ரகசியங்கள் கோடா கோடி. விலகி சுழன்று மிதந்து இந்த பூமி வெய்யோனை சுற்றி வரும் விதந்தான் என்ன விலகி சுழன்று மிதந்து இந்த பூமி வெய்யோனை சூரியனை சுற்றி வரக்கூடிய விதத்தை கொஞ்சம் யோசித்து பார்த்தா என்ன அற்புதமா இருக்குது. நாம ஏதோ ஒரு சில பொருட்கள் எடுத்தோம்னா கொஞ்சம் பலுவா இருந்தா அந்த பக்கம் கொஞ்சம் பிடிங்கன்றோம். என்னைக்காயிலும் இறைவன் இது தூக்க முடியல, நீங்க யாராயிலும் வாங்க கொஞ்சம் பிடிங்கன்றான. அத்தகைய இறையாற்றல் நமக்குள்ளும் புறமும் இருந்து கொண்டு எல்லா செயலையும் சரியா செய்துக்கிறது. நாம் செய்ய வேண்டியதெல்லாம் என்ன? அதை உணர்ந்து கொண்டு அந்த ஆற்றலோட ஒத்துழைச்சி வாழணும். எங்க அந்த ஆற்றலுக்கு முரண்பாடாக நாம் எந்த காரியத்தை செய்தாலும் அந்த முரண்பாட்டில் இருந்து எழக்கூடியதான் துன்பம், வாழ்க்கை சிக்கல். இது முக்கியமான பாயிண்ட் நாம உணர வேண்டியது. எந்த இடத்துலையும் இறையாற்றல் எப்படி இருக்கு? ஒரு ஆணோ பெண்ணோ நாம் பார்க்கிறோம், அவருடைய மனம் எது? இறையாற்றலினுடைய இறைநிலையினுடைய அலைதானே மனமாக இருக்கிறது. அந்த மனம் ஒரு ஆனந்தம் அடைந்தால் அல்லது துன்பம் அடைந்தால் அது அடித்தளமாக உள்ள இறையாற்றல் தானே போய் சேரும். அங்க சேர்ற போது அங்கே அணிக்கல, அது வாங்கிக்குமா? இல்லை. இறையாற்றல் என்பது எனக்கும் அவருக்கும் மத்தியில ஒன்றுதான், பிரபஞ்சத்துக்கே ஒன்றுதான். அப்போ ஒரு மனிதன் சீர்கேடான காரியம் ஒண்ணு செய்தா அது அவனோட போகல, அது யாரை நோக்கி செய்யறானோ அவர்களுக்கு மாத்திரம் இல்லாது அது இந்த பிரபஞ்சத்துல உலகத்துல உள்ள எல்லாருக்கும் அதுல பங்கு போய் சேரும். அத நினைக்கிற போது ஒருவரை வருத்தி ஒருவர் வாழ நினைக்க முடியுமா? ஒருவரை கொன்று இன்னொருவரை வாழ நினைக்கிற அளவுக்கு இன்னைக்கு சட்டங்கள் இருக்குது. ஏன்னா உலகத்துல சண்டை போட்டு ஜெயிச்சிடலாம் ஒரு நாட்டை, அப்படி ஜெயிச்சுட்டா டிக்ளேர் பண்ணிடலாம் இது என்னுடைய நாடுன்னுட்டு. அப்போ சண்டை போட்டவன் ஜெயிச்சவன் வச்சுங்க,
2 பிரிவுல ஜெயிச்சவன் ஒருத்தன், ஒருத்தன். அந்த சைடுல செத்தவன் அதிகம், இந்த சைடுல சாகடிச்சவன் அதிகம். அதான வித்தியாசம். அப்போ மீதமாகிறது ஜெயமடைந்ததெல்லாம் யாருன்னு பார்த்தா கொலைகாரன் தான். இது வரைக்கும் நடந்த யுத்தத்துல நான் கணக்கெடுத்து பார்க்கிறேன், எல்லா யுத்தத்திலையும் மிச்சமானவங்க கொலைகாரர்கள். அப்ப இந்த உலகமே இப்படி கொலைகாரர்களே நிறைந்திருந்தால், நிறைந்து கொண்டே வந்தா என்ன ஆகும்? இதையெல்லாம் விளக்கி சொல்லித்தான் யுத்தத்துக்கே முடிவு கட்டும். யுத்தமே மனித குலத்துக்கு எதிர்ப்பானது என்று அகில உலகம் சேர்ந்த ஐக்கிய நாடு சபையில டிக்ளேர் பண்ணணும் என்றது நான் நேரடியாக போய் அவங்களுக்கு பெட்டிஷன் கொடுத்து விளக்கி கொடுத்த ஒரு காலம் உண்டு. ஆனா நீங்க நேரடியாக இங்க ஒரு அதாவது உரை நிகழ்த்துங்க, எல்லா நாட்டு மக்களும் அதை கேட்கட்டும். நேரடியாக நாங்க அதிகாரிகளாக இருக்கக்கூடியவங்களாம் ஒன்றும் செய்ய முடியாதுன்னாங்க. அப்ப சரி, அதான் அவங்களே ஏற்பாடு பண்ணாங்க. நான் எல்லாத்தையும் எடுத்து சொல்றேன். சொல்லிட்ட பிறகு இதை தொகுத்து கொடுத்த பாருங்க. அப்ப சொல்றாங்க, நீங்க தனி ஆளு கொடுத்தா அதை வாங்கி கொண்டு அதை அமல்படுத்துறதுக்கு இங்க சட்டம் இல்லை. நீங்க கொண்டு போய் உங்க நாட்டில் உள்ள அதாவது தலைவர் இருக்காங்களே, அவங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ் இங்க இருக்காங்க, அவங்க மூலமாக அனுப்புங்கன்றாங்க. அங்க இருந்து இங்க வந்தோம். எங்க நம்ம நாட்டுக்கு யாருக்கிட்ட தலைவர் இங்க, அதாவது பிரைம் மினிஸ்டர் தானே, 4 பேர். அதுக்குன்னு கமிட்டி, பெரிய நல்ல செல்வாக்குள்ளவர்களாக 4 பேர் கமிட்டியில சேர்த்து அங்க போய் கேட்கிறாங்க. அப்ப யார் இருந்தாருன்னா இந்த விபி சிங் இருந்தாரு. பார்த்துட்டு அப்பா எவ்வளோ நல்லா இருக்குது, இதை இந்தியா தான் செய்யணும் அப்படி இப்படின்னுட்டு சொன்ன போது இந்த 4 பேர் உள்ளமும் குளிர்ந்து போச்சு. அப்பா நாம் எடுத்த காரியம் இந்த புண்ணியவானால நிறைவேறி போடும் நினைச்சாங்க. அதுக்கப்புறம் அதை இந்த பக்கம் வச்சார். இந்த அரசியல்வாதிகள் பெட்டிஷன் வாங்கினாங்கன்னா, இப்படி வச்சாங்கன்னா மறுபடியும் எடுப்பாங்கன்றது அர்த்தம். இப்படி வச்சா அவனுக்கு பியூனுக்கு தெரியும், அது நீ தூக்கி போடுற குப்பையில எடுத்து. அப்படி வச்சான். அதுக்கப்புறம் இவங்க ஏதோ கேட்டு பார்த்தாங்க, சரி சரி சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அப்படியே போச்சு. 1 வாரமோ 10 நாளோ தான் ஆச்சு. அவருடைய சீட்டு அந்த மாதிரி கவர்ந்துச்சு. 4 பேர் போனாங்களே, இவ்வளவு செலவு பண்ணிக்கிட்டு அவங்க சும்மா இருப்பாங்களா? அடுத்தபடி என்னென்ன வந்தாங்க, இந்த மாதிரி ஆயிப்போச்சே. நாம் இப்போ சந்திரசேகர் வந்திருக்காரு, அவர்கிட்ட போய் நாம் இதை கொடுக்கலாம், செய்து பாருங்க. அவர்கிட்ட கொடுத்த போது இவரை விட உருக்கடிக்கிறது அவர் அதிகமாச்சார். அதாவது இந்த மாதிரி அற்புதம், இந்த மாதிரி அற்புதமான ஒரு திட்டம், ஒரு சின்ன எளிய முறையில இந்த திட்டத்தை அமல் நடத்திட்டோம்னா உலகமே தழைச்சு போகும், சண்டையே வராது. என்ன திட்டம்? எல்லா நாட்டினுடைய பார்டர்ஸ், அதாவது எல்லைக்கோடுகளை நாங்களே பாதுகாத்து கொடுக்கிறோம் என்று ஒரு உறுதிப்பாடு எடுத்துக்கிட்டு, அங்க இருக்கக்கூடிய செக்யூரிட்டி கவுன்சில்னு ஒண்ணு இருக்குது, அதுல பாஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த அதிகாரம் 120 நாடுகள் அதுல சேர்ந்து இருக்குது. இப்போ அவ்வளவு பேருக்கும் அது அமல் நடத்தலாம். அப்போ அந்த காலம் வரைக்கும் சண்டை வர்றதுக்கு இடமே இல்லை. நான் அந்த பார்டரை பாதுகாக்கிறேன்னு சொன்னா இன்னொரு நாடு அதை நுழைய முடியாது. அதோட யுத்தம் நின்று போடும். யுத்தம் நின்று போனா எது செய்ய முடியாது, ராணுவ தளவாடங்கள் செய்ய முடியாது.
அப்போ அந்த ராணுவத்துக்கெல்லாம் வேலை திடீர்னு போனா என்ன ஆகுதுன்றது, பின்தங்கிய நாடுகளும் பின்தங்கிய மக்களுக்கும் என்ன தேவை இருக்கிறதோ அதை கணித்து அதை செய்வதற்கு இந்த ராணுவத்தை பயன்படுத்திக்கணும் என்றதுதான் அந்த திட்டம் கொடுத்தது. அதனால அதை பார்க்கிறவங்களெல்லாம் அப்பா என்ன அருமையான, இந்தியாவால் தான் வகுக்க முடியும், இந்தியா தான் நடத்த முடியும்னு சொல்லிட்டு அவரும் அப்படிதான் வச்சார். இவர் 2 வாரத்துல கவுந்து போனார், அவர் 2 மாதத்துல கவுந்து போனார். இவ்வளவுதான் வித்தியாசம். அதுக்கப்புறமும் என்னண்ட வர்றாங்க நம்முடைய அந்த 4 பேர் நாம் ஏற்படுத்துறோமே, என்னங்க இந்த மாதிரி அவனும் சொன்னான், அவனும் போட்டான், இவனும் போட்டான், என்ன பண்றது? இப்போ ரொம்ப நல்லவர்னு சொல்றாங்க இந்த ராவ், அவர்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், அந்த அதுல ஏதோ ஒரு பெரிய மகத்துவம் இருக்குது இந்த திட்டத்துல. நாம மேலோட நம்ம பார்க்கிறோம், அவங்க அந்த ஆழத்தோட பார்க்கிறாங்க. 2 பிரைம் மினிஸ்டரே கவுத்து. நீங்களே சொல்றீங்க இந்த பிரைம் மினிஸ்டர் ரொம்ப நல்லவராக இருக்கிறாருன்னு. இவரும் கவுந்து போனா நம்ம நாடு என்ன கதி ஆகிறது? அதனால கொஞ்ச நாள் ஆட்சி பண்ணட்டும், ஒரு 6 மாசம், அதன் பிறகு ஒன்னா கொடுங்கன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவராண்ட கொடுக்கறதுக்கு எத்தனையோ முறை பண்ணாங்க, ஒன்றும் முடியல. அது பின்னால இப்பதான் ஒரு போன ஆண்டு மார்ச் மாசம் 7ஆம் தேதி நமது லயன்ஸ் கிளப் மூலமாக அதை அங்க சப்மிட் பண்ணிட்டோம். இவ்வளவுதான். இத செய்ய மாட்டாங்க. காரணம் என்னன்னா, அங்க 5 நாடுகள் அந்த கவுன்சில்ல வீட்டோ பவர்னு ஒண்ணு வச்சிருக்காங்க. வீட்டோன்னா எந்த சட்டம் கொண்டு வந்தாலும் இந்த 5 நாட்டுல ஒரு நாடு இது நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன் அப்படி பண்ணிட்டான். சரியா போச்சு, அது போச்சு. அதுதான் நான் எழுதியிருந்தேன் அதுலயே, இந்த 5 நாடுகள்ல ஏதாவது ஒண்ணு எந்த சட்டமா இருந்தாலும் ரத்து பண்ணிடலான்னு ரத்த அதிகாரம் இருக்குது. இது எப்படி உலக பொதுவான ஒரு மன்றமாக நடைபெற முடியும்? இது 5 நாடுகள் சேர்ந்து உலகத்தை கொள்ள அடிக்கிறதுக்குரிய ஒரு கூட்டு வியாபார ஸ்தலமாக ஒன்னாவா இருக்கலாமே தவிர இது வேர்ல்டு டெமோக்ராட்டிக் போரமாக இல்லைன்னு சொல்லி நான் பேசிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் என்ன கூப்பிடல. அதுக்குள்ள 2 தடவை கூப்பிட்டு பேச சொன்னாங்க. ஆனா அந்த சமயத்துல நம்ம நாட்டுல இருந்த ஒருத்தர் ஒரு நரசிம்மன், CV நரசிம்மன் ஒருத்தர் இருந்தாரு. அவர் தலைமையில தான் முதல் கூட்டம் நடந்தது. அது என்ன, 1975ஆவது ஆண்டு ஜனவரி மாதம் 9ஆம் தேதி. இப்ப அது கூட எனக்கு நினைவு இருக்குது. அத்தகைய முறையில இந்த உலகம் போய்கொண்டிருக்குது. நம்ம ராமானுஜம் அவர்களுடைய பெருந்தன்மை நான் அடுத்த ஆண்டு வரைக்கும் கூட, அடுத்த நூற்றாண்டுல கூட இருக்கணும்னு சொல்றாரு. நான் ஒத்துக்கிறேன். நீங்க எவ்வளவு பேரும் நூற்றாண்டு வரைக்கும் இருக்கணுமே, அதுக்கு கூடுதா நான் கூட இருக்கிறேன். அன்பர்களே, இது இந்த உலகத்தை நோக்கி சிந்திக்கிறதுக்கே ஒரு உள்ளம் வேண்டும். உலகம் முழுவதும் நோக்கி உலக மக்களுடைய நலத்தை நாடி சிந்திக்கக்கூடிய ஒரு விரிவான பலமான மனம் இருந்தால்தான் அந்த வார்த்தை வரும். அது வாழ்த்தா இருக்கட்டும், திட்டமாக இருக்கட்டும். அத்தகைய பலம் எப்போ வரும்னா, இந்த பிரம்மஞானம் என்றதை உணர்ந்து இறைநிலை என்ற ஒன்றுதான் அணுவாகி இந்த பிரபஞ்சமாக வந்திருக்கிறது. அதை தவிர வேறொரு பொருள் இல்லை. எது உற்பத்தியாக இருந்தாலும் அது வரைக்கும், அதாவது எந்த பொருளாக இருந்தாலும் இறை முதலாக இன்று வரையில வந்த கதைதான் அந்த கவி வர்மமா. அதாவது ஒவ்வொரு பொருளும் இறை முதலாய் அவ்வொரு வரையில் வந்த கதை செவ்விய சிறு சொல் பரிணாமம் சிறப்பை உணர்வாய் நீயும் அதை.
அந்த மாதிரி எந்த பொருளாக இருந்தாலும் இன்றையிலிருந்து நீங்க பார்க்க வேண்டிய பார்வை என்ன, எந்த பார்த்தாலும் சரி இதனுடைய தன்மை என்ன, இது எப்படி வந்தது பாருங்க. அணுக்கள் கூட்டு, அணுக்களோ இறைவனுடைய சிற்றுருவம். இறைவனுடைய சிற்றுருவம்னா அதாவது அது துண்டுபட்டு சின்னதா இருக்கு. இதுக்கு ஒரு சின்ன ஒரு கதை சொல்லுவாங்க. யாரோ ஒரு அன்பர் ஒரு வீட்டுல போய் சாப்பிட்டாரு. அவருக்கு சாப்பிட்றதுக்கு முன்னாடி கோயிலுக்கு இட்டு போனாரு. கோயிலுக்கு இட்டு போனா அப்படியே சுத்தி காமிக்கிற போது இந்த கல்லெல்லாம் கடவுளாக்கி வச்சுட்டாங்க, எவ்வளவு அழகா இருக்குது பாருங்க, இந்த கல்லு நன்னி கல்லு, இந்த கல்லு அந்த கல்லுன்னுட்டு சொன்னான். ஐயோ இந்த மாதிரி சொல்லாதப்பா, கல்லுன்னு சொல்லாதே, இதெல்லாம் தெய்வம் சொன்னாங்க. அப்படியான்னு சொல்லிட்டு வீட்டை போய் சாப்பிட்ற போது கல்லு ஒன்று மாட்டிச்சு பல்ல கடிச்சான். ஐயோன்னுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டான். அவர் கேட்கிறாரு, என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு, சின்ன சாமின்னு சொன்னான். சின்ன சாமியா நீ கடிக்கிற? ஆமாம்பா, நீங்க தான் சொன்னீங்களே கல்லுன்னு சொல்லக்கூடாதுன்னுட்டு. அது பெரிய கல்லு, இது சின்ன கல்லு, அதுக்காக அது பெரிய சாமி, இது சின்ன சாமின்னு நான் சொல்றேன். அந்த அளவுல தான் மனித வாழ்க்கையில இதுவரையில பண்பாடு வளர்ந்து வருது. இதை தாண்டி மனதை விரித்து ஒவ்வொரு ஒன்றையும் ஆராயணும்னு சொன்னா இது பிரம்ம ஞானத்துல பயிற்சி இருந்தால ஒழிய முடியாது. ஏன்னா இருக்குது, ஒரு தடவை விரித்து இயங்கினால்தான் மறுபடியும் அது விரிந்து இயங்கும். அதனால்தான் உங்களுக்கு சொல்றேன், இந்த கவியை நீங்க பாடி பாடி அந்த மனவிரிவிலேயே இருந்து ஒரு நிமிஷம் தவம் செய்யுங்க. அதே பயிற்சி வர வர அதுவே பதிவாகி எப்பவும் எந்த நேரத்தில் உங்களுக்கு ஓய்வு இருக்குதோ அப்போல்லாம் அங்க கொண்டு போடும். அதாவது அன்பும் கருணையுமாய் அகன்ற நிலையில் உள்ளாய். இறைவழி எப்படி இருக்குது? அகன்ற நிலையில் இருக்குது. என் மனதை விரித்து இணைத்துக் கொண்டாய் உன்னோடு, என் மனதை விரித்து இணைத்துக் கொண்டாய் உன்னோடு. இதனால என்னாச்சு? கர்ம வினைகள் எல்லாம் கழிந்தன உணர்கிறேன். அப்ப இனி என்ன? உன்னுடைய மதிப்பை உணர்த்துது ஒரு தொண்டுதான் இனிமேல் நான் செய்ய வேண்டியது என்பது அந்த கவியில நீங்க பாடுற கவியிலே வருவது. இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா என்பது. நண்பர்களே, இப்பொழுது இந்த கோள்கள் எப்படி உற்பத்தி ஆச்சு என்பது நேற்று சொன்னேன். ஒரே ஒரு கோள் எப்படி உற்பத்தி ஆச்சோ அதே போலதான் மற்றதெல்லாம். அப்போ போக 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 பெரிய பெரிய நெருப்பு கோலமா வர்ற போது அது சூரியன்னு சொல்றோம். கிட்ட இருக்கிறதுனால இதை சூரியன்னு சொல்றேன். இது மற்ற தொலைவில் இருக்கக்கூடிய சூரியனுங்கள்லாம் நாம் என்ன சொல்றோம்? நட்சத்திரம்னு சொல்றோம். இதே சூரியன் இந்த போல ஒவ்வொரு நட்சத்திரமும் அதுக்குரிய சேட்டலைட்ஸ் இருந்து பெரிய பெரிய அக்னி கோலமா இருக்கிறது தான் நட்சத்திரங்கள். அந்த நட்சத்திரங்கள் கோடான கோடி இருக்கு. இத மனசுல வச்சுங்க. இப்போ எத்தனை கோள் உற்பத்தி ஆனாலும் முதல்ல இங்கேயே நீங்க கணக்கு போடணும். சூரியன் இருக்குது, சூரியனுக்கு அடுத்தபடியாக அதை சுத்திட்டு வர்றது புதன் என்று சொல்லுவாங்க. புதனும் அநேகமா நெருப்பு கோலமாகத்தான் இருக்குது. அதுக்கு அடுத்தது சுக்கிரன் 6 கோடி மைல் தூரத்தை சுத்திட்டு வருது. அதுக்கு அடுத்தது தான் பூமி 9 கோடி மைல் தூரத்துல சுத்துது. அப்போ இந்த எந்த பக்கம் சுத்தினாலும் அந்த தூரம் சரியா தான் இருக்கும். இது எப்படி வந்ததுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒரு பெரிய சாமியம் விளங்கிடும். என்ன? சூரியனுடைய விளக்கு ஆற்றல் எவ்வளவு இருக்குது, என்ன அதனுடைய அணுக்கள் எத்தனையோ, ஒவ்வொரு அணுவில இருந்து வரக்கூடிய அலை இருக்குது பாருங்க, அந்த அலை தான் விளக்கு ஆற்றல்.
அந்த விளக்கு ஆற்றல் சூரியன்ல எத்தனை கோடி அணுக்கள் இருந்து விளக்கு ஆற்றல் எவ்வளவு கணக்கு எடுத்துக்கணும். ஏதோ ஒரு தோராயமா வருது. அதே போல பூமியில இருக்கக்கூடிய அணுக்கள்ல விளக்கு ஆற்றல் எவ்வளவு, இந்த ரெண்டையும் கூட்டினா என்ன வரும்? அதுதான் டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ பிளானட்ஸ். அதுதான் ரெண்டு கோள்களுக்கு இடையில இருக்கக்கூடிய தூரம், வேற ஒண்ணும் இல்லை. ரெண்டு அணுக்கள் ஒன்னோட ஒண்ணு சுத்தி வர்ற போது ஒரு அணுவில இருந்து எவ்வளவு விளக்கு சக்தி இருக்குது, இன்னொரு பார்ட்டிகள்ல எவ்வளவு விளக்கு சக்தி இருக்குது. இதை கொண்டு இந்த ரெண்டையும் சேர்த்தா அதுதான் ஒரு அணுவுக்கு இன்னொரு அணுவுக்கு உள்ள விளக்கும் தூரம். அதே போலதான் பிரபஞ்சத்துல உள்ள எல்லா பொருட்களுக்கும் இதை எவ்வளவு நுணுக்கமாக இருக்குது பாருங்க. சூரியனுக்கும் பிளாட்டோ என்ற ஒரு கோளுக்கும் 272 கோடி மைல் கணக்கெடுக்கிறாங்க விஞ்ஞானத்துல. அதாவது இந்த தூரதிருஷ்டி கண்ணாடி மூலமாக பார்க்கிற போது அப்படியே அளந்துட முடியாது. முதல்ல அதனுடைய அகல நீளம் பார்த்துக்கிறாங்க. பார்த்துக்கிட்ட பிறகு இங்க இருந்து ஒரு கோணம் வச்சு பார்த்தா இவ்வளவு இருக்குது. சரி, கொஞ்சம் தள்ளி பார்க்கிற போது எத்தனை கோடி மைல் தூரம் இருந்தால் அந்த தூரத்தை கவர் பண்ணும் என்பதை கணக்கெடுத்து இத்தனை கோடி மைல் தூரம் இருந்ததா என்றது அப்படி ஒவ்வொரு பிளானட்டும் எங்கெங்க இருக்குதுன்றதை கண்டுபிடிச்சிடுறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா 272 கோடி மைல் தூரத்தில் இருக்கிற பிளாட்டோ எந்த பக்கம் சுத்தினாலும் அதே தூரத்தில் வருது. எங்கேயாலும் முன்ன பின்ன போகுதா? வரவே வராது. அது காரணம் அதில் இருக்கக்கூடிய அணுக்களுடைய தள்ளும் சக்தி, சூரியன்ல இருக்கக்கூடிய சக்தி ரெண்டு சேர்ந்து ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு தூரத்தில் வைக்குது. இதுதான் காஸ்மாலஜி. அது விஞ்ஞானத்தில் என்ன சொல்றாங்களோ எனக்கு தெரியாது. அது எப்படி ஒன்னோட ஒண்ணு எப்படி விலகி நிற்குது, ஒன்னோட ஒண்ணு மோதவே மோதாது. அதுக்கு வேற காரணங்கள் இருந்தாலே ஒழிய. அப்படி பார்க்கிற போது இவ்வளவு சேர்த்து பிரபஞ்சம்னு சொல்றமே, கண்ணுக்கிட்டோத தூரத்தெல்லாம் கூட பிளானட்ஸ் இருக்கு. அவ்வளவு சேர்ந்து அதற்கு அப்பாலாக இருக்கக்கூடிய இறைவெளி சூழ்ந்து அழுத்தி கொண்டு இருப்பதனால எந்த பொருளும் அதை விட்டு போகாத இருக்கிறதோட இதை ஒரு சுழற்சியில வச்சு இந்த பிரபஞ்சமே ஒரு உருண்டையாதான் இருக்கு. மொத்தம் சேர்த்து பார்த்தா அதுவே ஒரு உருண்டையாதான் இருக்கு. நீளமாக எந்த பொருளும் நீளமாக இருக்கவே முடியாது பிரபஞ்சத்துல. காரணம் தன்னிருக்க சூழ்ந்தழுத்தம் ஆற்றல் இறைவெளியில இருப்பதனால எந்த பொருளும் சுழண்டு கொண்டுதான் இருக்கும் அதுக்குள்ளாக. அப்படி வந்த போது இப்ப சூரியனை 9 கிரகங்கள் சுத்தி வருதுங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். இந்த சூரியனை சுற்றி வரும்போது இது எப்படி உற்பத்தி, எங்க இருந்து இங்க வந்துதா இல்ல இங்கேயே பிறந்துதா அன்னைக்கு பாருங்க. எந்த கிரகம் எந்த கோள் ஒரு தாய்க்கோளை சுற்றி கொண்டு இருக்குமோ அங்கதான் அது பிறப்பிடம். அங்கதான் பிறப்பிடம் இருக்க முடியும். வேற இன்னொரு சூரியன்ல இருந்து இங்க வர முடியாது. வரணும்னு சொன்னா அது ரெண்டும் நெருங்கி வர்ற போது திசை மாறுறதுக்கு அந்த வேகம் மாறுறது வித்தியாசம் வரும். உதாரணமா இப்போ சனியில சில சேட்டலைட் இருக்குது. சனி போனா குருவில் சில சேட்டலைட்ஸ் இருக்குது. சேட்டலைட்ஸ்னா துணைக்கோள்கள். இது சுத்தி வருது, அது அதை சுத்திட்டு வர்றது, அப்படியே சுத்திட்டு வருதுன்னு வச்சுங்க. இப்படி சுத்தி வரக்கூடிய இடத்துல இது இந்த வேகம் இது வரைக்கும் இருக்குது. அது குருவனுடைய அலை வேகம் இங்க வருது.
சனியினுடைய அலை வேகம் அங்க வருது போது ரெண்டும் கலக்கிற இடத்துல ஏதாயிலும் ஒரு இது வந்துச்சுன்னா இது எது அதிகமான வேகம் உடையதோ அந்த பக்கம் திரும்பிடும். இப்ப சனி இங்க வருதுன்னு வச்சுங்க, இப்ப இதுல மாட்டிச்சுன்னு வச்சுங்க, இந்த இதுல இப்படி ஓடிக்கிட்டு இருந்தத இப்படி திரும்பி ஓடாது. அந்த மாதிரி எந்த கோள் வேற பக்கமாக சுத்துதோ அதை தெரிந்து கொண்டோமானால் அதுக்கு அடுத்த கோள்ல இருந்து இது திசை மாறி போச்சு, அடாப்டட் எடுக்கணும். அப்படி சில கோள்கள்லாம் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே போல இப்போ நாம் உலகத்தில் இருக்கோம், உலகம் மீது வாழறோம். ஐயா சொன்ன மாதிரி பிறந்த நாள்ல அந்த கருமையத்தில் இருக்கக்கூடியதை தான் முதல், அதுக்கு அடுத்தபடியாக இருக்கிறது கோள். 5 வகையில நமக்கு நன்மை தீமை நடக்கிறதுக்கு ஏற்றவாறு நம்முடைய மேக்னட்டிக் போர்ஸ் கேரக்டரைஸ் ஆகுது. அதாவது தன்மை வாயு, கருவமைப்பு, உணவு வகை, எண்ணம், செய்கை, ககனத்தில் சஞ்சரிக்கும் கோள்கள், வரும் சந்தர்ப்ப மோதல், இவற்றால் வாழும் உயிர்க்கு பல ரசாயனங்கள் தரும் மாற்றும். இவையொக்க இன்ப துன்பம் தகுந்த அளவா. இதில் ஒரு சக்தி மீறி பெருகி இரத்த சுழல் தடுக்க நோயாய் மாறும், பின் அதிகரித்து விட மரணமாகும். இந்த 5 வகையில நமக்கு ஒவ்வொரு வினாடியும் மாறிக்கொண்டே இருக்கிறது ரசாயனங்கள். அதுக்கு தக்கவாறு காலையில இருந்த உடல் நலம் மாலையில இல்லை, 1 மணி நேரத்துக்கு முன்ன இருந்தது இல்லை. அதுக்கு இந்த காரணம் தான். உணவுனால உற்பத்தி ஆகலாம், எண்ணத்தினால உற்பத்தி ஆகலாம், அல்லது இன்னும் செயல்கள்னால உற்பத்தி ஆகலாம். அப்படி வந்த ஒரு கூட்டுல இந்த 5 வகையில நம்முடைய ஜீவகாந்த சக்தி பாதிக்கப்படுகிறது. அந்த பாதிப்புக்கு தகுந்தவாறு நன்மையோ தீமையோ துன்பமோ இன்பமோ எல்லாம் உண்டாகும். உடலடையும் ரசாயன மாற்றங்கள் ஒப்ப, இதை கவனிச்சுங்க, உடலடையும் ரசாயன மாற்றங்கள் ஒப்ப உட்கொள்ளும் சுவாசம், நாம் உட்கொள்ற சுவாசம் கூட வேறுபடும். எத்தனை இன்ச்சு இப்ப இழுக்கிறோமோ, அதாவது 12 இன்ச்சு இழுக்கிறோம், 16 இன்ச்சு விடுறோம்னா சர்வசாதாரணமானது, அது கூட மாறும். உட்கொள்ளும் சுவாசம், இரத்த ஓட்டம், குடலதனில் ஆகார சீரணத்தில் குறிப்பிட்ட மாறுதல்கள், அறிவின் போக்கில் திடம் பெறுதல் குறைதலோடு ஜீவவசிய திறன் மாறல், அதன் விளைவாய் சமூக வாழ்வில் கொடல் வாங்கல் அனுபவித்தல் இவற்றில் காணும் கூர்ந்துணரத்தக்க பல நிகழ்ச்சிகள் ஆம். இந்த கவி இருக்குதா? சரி, இருந்தா சரி, இல்லவனா நோட் பண்ணி கொடுக்குறேன். ஆமா, இப்போ இந்த கோள்களுக்கும் மனிதனுக்கும் பாருங்க, மனிதனும் பல ரசாயனங்களை உடைய, அந்த ரசாயனங்களால் ஆக்கப்பட்ட காந்த சக்தியினால இயக்கக்கூடிய ஒரு யூனிட்டு. அதே போல கோள்களும் காந்த சக்தியும் ரசாயனமும் சேர்ந்த ஒரு யூனிட். அதுல இருந்து அலை வீசி இருக்குது, இங்க இருந்து அலை வீசுது. இப்போ யாரா இருந்தாலும் சரி, 2 பேர் நட்புன்னு வச்சுங்க, கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய குணாதிசயங்கள் எல்லாம் இவருக்கு வரும், இவருடைய குணாதிசயங்கள் எல்லாம் அவருக்கு வரும். அதுவே மாற்றமாக கூட அமையலாம். காரணம், அந்த எண்ண அலை ஒண்ணு அடிக்கடி உட்கார்ந்து பேசி நெருங்கி இருக்கிற போது அந்த உடல்ல இருந்து ரசாயன அலையும் உண்டாகும். வேப்ப மரத்தை அடியில இருந்தா உடம்புக்கு நல்லதுன்னு சொல்றாங்க. அப்படி ஒவ்வொரு மரத்து அடியில இருந்தாலும் கூட அதனுடைய அலை வீச்சு படும்போது அதனால அந்த மாற்றம் உண்டாகும். அதனால நாம உலகத்தின் மீது இருக்கோம். இந்த உலகத்துல நீங்க பிறந்த போது, ஒவ்வொருவரும் பிறந்த போது 9 கிரகங்களும் எந்தெந்த நிலையில இருந்தன என்று கணக்கெடுத்தா அன்னைக்கு அந்த டேட்டை பார்த்தா தெரியும்.
அதுல இருந்து பார்க்கிற போது செவ்வாய் கிட்ட, அதாவது அதே இடத்துல அதே நேர்கோட்டில் இருக்கிறதா வச்சுக்கிட்டீங்கன்னா 5 கோடி மைல் தூரத்துல இருக்கும். ஏன்னா சூரியனுக்கும் பூமிக்கும் 9 கோடி, சூரியனுக்கு செவ்வாய்க்கும் 14 கோடி. அப்படியானா ஒரே நேர்கோட்டில் வர்ற போது 5 கோடி மைல் தூரத்துலதான் இருந்திருக்கணும். சரி, இதுவே அப்புறம் இது மாறிட்டே வருது இல்லையா. அடுத்த பக்கம் செவ்வாய் இருக்குது, இங்க பூமி இருக்கிறதுன்னு வச்சுங்க. எவ்வளவு தொலைவு இருக்கும்? இங்க இருந்து சூரியனுக்கு 9, அந்த சூரியன்ல இருந்து அங்க செவ்வாய்க்கு 14, 14 9 23 கோடி மைல் தூரத்துல இருக்கும். 23 கோடி மைல் தூரத்துல இப்போ வந்துடுது செவ்வாய் பூமிக்கு. இந்த பூமிக்கு 5 கோடி மைல் தூரத்துல இருந்து செவ்வாய் அலை வந்தத அதே அழுத்தம் 23 கோடி மைல்ல இருக்குமா? அப்போ ஒரு கிரகம் கிட்ட இருக்கிற போது என்ன அலைவீச்சு இருந்ததோ அது தூர இருக்கிற போது அதனுடைய அழுத்தம் குறைவுபடும். அதுக்கு தக்கவாறு அதனுடைய விளைவுகள் வேறுபடும். அப்போ இது கிட்ட தூரம் வந்தா ஒரு மாறுதல் வருது இல்லையா, அது மனசுல வச்சுங்க. அதோட ஒரு கிரகத்தினுடைய அலை நமக்கு வந்துட்டே இருக்குது, அதுக்கு மத்தியில இன்னொரு கிரகம் இருக்கு அல்லது அதுக்கு அப்பால இருக்குதுன்னு வச்சுங்க அதே கோட்டில். இப்ப 2 கிரகத்தினுடைய அலை ஒரே கோணத்துல வர்ற போது அதே இருக்குமா? இந்த 2 சேர்ந்த உடனே அந்த கூட்டினால சில வேறுபாடுகள் உண்டாகும். இத கன்ஜங்ஷன் சொல்லுவாங்க. அது இதுக்கு அப்பாலாக இந்த பிரபஞ்சத்துல உள்ள எல்லா சூரியன்களையும் சேர்த்து நட்சத்திரங்கள் சொல்றேன், இது எல்லாம் அந்த குரூப்பா பிரிச்சு அந்த அலைகளை கணக்கெடுத்த போது 12 வீடுகளாக கொண்டாங்க. மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், இதெல்லாம் ஒரு ஜீவனுடைய பேர் தானே. அது ஜீவன் இல்லைங்க. மேஷம்னா ஆடு. அந்த தூரத்துல இருந்து பார்க்கிற போது பூமியில எந்த மாதிரியான ஷேப் அந்த 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 கூட்டத்துக்கு இருக்குது என்று பார்த்து கிட்டத்தட்ட அதே பேரை வச்சுட்டாங்க. மேஷம் ஆடு, அதுக்கு அடுத்தது ரிஷபம் மாடு, அதே போல ரிஷபம், மிதனம், கடகம். கடகம்னா நடு, சிம்மம், இப்படி பேர்கள் எல்லாம் 12 வச்சிருக்காங்களே. இந்த 12 குரூப்ல இருந்தும் நமக்கு எப்பொழுதும் அலைகள் வந்து கொண்டேதான் இருக்கின்றன. அப்போ ஒவ்வொரு கிரகமும் அதுக்கு நேர்ல வர்ற போது தனியாக ஒவ்வொரு கிரகத்துக்குனுடைய தத்துவம், அதாவது அலையினுடைய குணாதிசயங்களும் வேறுபடும். ஒண்ணு கிட்ட தூரம் வர்றதுனால வேறுபடுது, ஒரு கிரக அலையோட இன்னொரு கிரக அலை சேர்ற போது வேறுபடுது. அந்த வீடுகள்ல இருந்து குழுல இருந்து வரக்கூடிய அலை வேறுபடுது. இப்போ இதெல்லாம் ஒரே மாதிரியாக இருக்குமா? பிறந்த நாள்ல இருந்து நம்முடைய வாழ்நாள்ல அதெல்லாம் எப்படி எப்படி மாறிக்கொண்டே வருதோ அதுக்கு தகுந்தவாறு அந்த அலை நம்மோட சேர்ற போது நம்ம ஜீவகாந்த சக்தி அன்று இருந்த, அதாவது பிறந்த போது இருந்ததுக்கு இப்ப இருக்கிறதுக்கு உள்ள வித்தியாசத்துக்கு தகுந்தவாறு பிளஸ் மைனஸ் கூட்டவும் ஆகும், கழிக்கவும் ஆகும். அதுல குணங்களும் கூடும் அல்லது உடலினுடைய நிலைமையும் கூடும். அதுக்கு தக்கவாறு உடலடையும் ரசாயன மாற்றங்கள் ஒப்ப உட்கொள்ளும் சுவாசம், இரத்த ஓட்டம், உடலளவு ஆகார சீரணத்தில் குறிப்பிட்ட மாறுதல்கள், அறிவின் போக்கில் திடம் பெறுதல் குறைதலோடு ஜீவபஷ்ய திறம் மாறல், அதன் விளைவாய் சமூக வாழ்வில் உடல் வாங்கல் அனுபவித்தல் இவற்றில் காணும் கூர்ந்துணர்த்தக்க பல நிகழ்ச்சிகள் ஆம். இதுதான் கிரகங்களுக்கும் மனிதனுடைய வாழ்வுக்கும் உள்ள தொடர்பு. தொடர்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. அது எங்கேயோ இருக்குது, நான் எங்கேயோ இருக்கிறேன் இல்லை. ஒவ்வொரு கிரகத்துல இருந்து வரக்கூடிய அலை
இந்த பிரபஞ்சம் முழுவதும் வீசிக்கொண்டுதான் இருக்கு. அங்க எந்தெந்த பொருள் இருந்தாலும் அது மேல தாக்கி கொண்டுதான் இருக்கு. தாக்கும்போது ஒரு அலை எங்கு இருந்து புறப்படுகிறதோ அந்த புறப்படும் இடத்துல இருக்கக்கூடிய தன்மை அந்த அலையில அவ்வளவு இருக்கும். எந்த பொருள் மீது மோதுகிறதோ அத்தனையும் அது இதனுடைய தன்மைக்கு தகுந்தவாறு இங்க தூண்டி விட்டு இதை தன்மாற்றம் அடைய செய்யும். அதனால எந்த அலை நமக்கு பட்டாலும் சரி, அதுக்கு தக்கவாறு நம்முடைய ஜீவகாந்த சக்தியும் மாற்றம் பெற்று அது உடலால, உள்ளத்தால, வாழ்க்கையில உள்ள சிக்கலால அல்லது வெற்றியால அது மாற்றம் அடைந்து கொண்டேதான். இவ்வளவும் தாண்டி இந்த ஜீவகாந்த சக்தியை ஒழுங்குபடுத்தி கொள்ளணும்னு சொன்னா மன அலட்சியனாலையும் நீங்க செய்யற செயல்னாலையும் மாறுதுன்னு சொல்லணும் இல்லையா? உடல் இயக்கம் சரியாக, அதாவது நம்ம செய்யற செயலெல்லாம் அணு அடுக்கு கொலையாத இருக்கணும். அப்படி குலைந்த அணு அடுக்கு சரிப்படுத்தணும். அப்படி சரிப்படுத்துறதுக்குத்தான் எக்ஸசைசஸ். அதுக்கு மேல மன அலட்சியத்தை ஒழுங்குபடுத்தி வைக்கிறதுக்குத்தான் மெடிடேஷன். இந்த இரண்டையும் செய்து கொண்டு வரும்போது ஓரளவுல இத்தனை தாக்கத்துல இருந்து நம்ம விடுவித்துக் கொள்ளலாம், குறைத்துக் கொள்ளலாம். ஆனா பிறந்ததுல இருந்து 100 ஆண்டு காலம்தான் மனிதனுக்கு வாழ்வுன்னு சொன்னா அதை மாத்துறதுக்கு அது அந்த பிரபஞ்சத்திலேயே இருக்கக்கூடிய விதி. அது அந்த விதியை, அதாவது நான் சாவவே மாட்டேன் ஒவ்வொருத்தர் சொல்லிட்டு இருக்கலாம். நீங்க என்னோட நான் ஒரு மந்திரம் சொல்றேன், அதை நீங்க கத்துக்குங்க, சாவ மாட்டேன், நானும் சாவ மாட்டேன், நீங்களும் சாவ மாட்டீங்க சொல்றேன். இப்படி ஒரு ஆள் புதுக்கோட்டையில நான் இருக்கிற போது ஒருத்தர் சொல்றாரு, இப்படி ஒருத்தர் சொல்றாருங்க, நீங்க ஒரு மகான் மாதிரி ஒருத்தர் இருக்காரு, அவரை சாவவே மாட்டேன்றாரு, இந்த மந்திரம் சொல்லி கொடுக்குறாராம், அவர் நீங்களும் சாவ மாட்டீங்கன்றாங்க. அவருக்கு ரொம்ப கெட்டிக்காருங்க அவருன்னு சொன்னாங்க. என்னங்க எப்படி சொல்றீங்களே? அவங்களுக்கு ஒரு ஆச்சரியம். என்ன கேட்கிறாங்க, இவ்வளவு அறிவாளிங்க சொன்னேன், எப்படி நீங்க அவரை போய் அறிவாளிங்கன்னு சொல்றீங்க? நீங்க அவர் செத்துட்டா, அது நீங்க செத்துட்டா, அவர் போய் கேட்க போறதுங்க? நீ அந்த மாதிரி சொன்னையா, இந்த மாதிரி நடந்து போச்சுன்னு அவர் போய் கேட்போமா? அதனால தெரிஞ்சுதான் அவர் சொல்றாரு. அந்த மாதிரி மாற்ற முடியாத சிலது இருக்குது, அது எல்லாமே மாற்றி விடலான்றது இல்லை. ஒவ்வொன்றுக்கும் ஒரு எஃபெக்ட் இருக்கு, செயலுக்கு தகுந்த விளைவு அந்த எஃபெக்ட் இருக்கு பாருங்க. அதை உணர்ந்து இறைநிலையோட, அதாவது நம்ம மன அலைச்சூழலை ஒவ்வொரு நிலையில வர்ற போது அது குறையுது, குறைய குறைய இறைநிலைக்கும் மனதினுடைய அலைக்கும் உள்ள வித்தியாசம் வேறுபடுது. அதிகமான விரைவு இருக்கிற போது இறைநிலைக்கும் அதுக்கும் தூரம் அதிகம், அதனால அதனுடைய சக்தி குறையுது. நெருங்கி எங்க 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 இறைநிலையினுடைய தன்மையாகவும் பெற்று வருது, அதனால வலு அடைஞ்சு போகுது, பலம் அடைஞ்சு போகுது. இதுதான் மெடிடேஷன்ல உள்ள நன்மையும் அதுல வரக்கூடிய விளைவுகளும். ஆனா மெடிடேஷனை உண்மையா உணர்ந்து இந்த மாதிரி நம்முடைய மன அலைச்சூழலை குறைக்கிறோம், அதுக்காக தான் செய்யறோம். நாம் இறங்க 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 இறைநிலையோட ஒன்றுபடுறோம் என்று தெரிந்து கொண்டா அதுக்கு முரணான செயலை விட்டுடணும். இந்த உணர்ச்சி வயப்பட்ட 6 குணங்கள் இருக்குத, அது எப்போதும் இறைநிலைக்கு நமக்கு தூரத்தை தள்ளி விட்டுடும். காலையிலிருந்து 7 மணி வரைக்கும், 6 மணிலிருந்து 7 மணி வரைக்கும் நந்தவனத்துல போய் பூ பறிச்சிங்க, எதுக்கோ அந்த இது வரும்போது அங்க ஒரு சின்ன காவா இருக்குது, சாக்கடை ஓடும், குதிச்சு ஒரு தாண்டி அந்த போற போது இந்த குடலில் இருக்கக்கூடிய பூ கொட்டி போச்சுன்னு வச்சுங்க. இந்த பூ என்னாச்சு? இவ்வளவுதான். இந்த 6 குணத்துல ஒன்று வந்தாலும் நான் சம்பாதிச்சது அத்தனையும் போயிடும். ஒரு புஷ்பம்
அழுக்குல பிறக்கிற, அதாவது வேர் ஊந்தி இருக்கக்கூடிய செடியில வளரலாம். ஒரு ரோஜா செடி சேற்றிலேயே வளர்ந்தாலும் கூட பரவாயில்லை, அது பூத்த பூ சேத்துல விடக்கூடாது. இந்த மாதிரி நாமெல்லாம் இந்த பயிற்சியினால அடையக்கூடிய லாபம் மீண்டும் அதுல போகாத இருந்து நாம் வினைப்பயனாகத்தான் வந்திருக்கோம். அதே வினைப்பயனை மீண்டும் மீண்டும் சேர்த்துக்க கூடாது. அப்படி சேரணும்ன்றா இந்த பிரம்ம ஞானம் உங்களை உயர்த்தி இறைநிலையோட சேர்த்து அதுல எவ்வளவு ஆற்றல் இருந்தா அவ்வளவு ஆற்றலும் நமக்கும் ஏற்படுத்தும். அடிப்படையான தத்துவத்தை நீங்கள் மனதில் கொண்டு மேலும் மேலும் சிந்தித்து சிந்தித்து அது வேறு நாம் வேறு அல்ல, இவ்வளவும் இங்கேயே நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் தான் என்று தெரிந்து கொண்டால், அதே போல இந்த தெரிந்து கொள்ளும் போது அது ஒரு முனைப்பு வரும். இவ்வளவு பெரிய தத்துவம், அதான் நானாக இருக்கிறேன் என்று முனைப்பு வரும் பாருங்க. அத அந்த முனைப்பு கெட்டுடும். ஏன்னா ஆண், அதாவது ஆளுமை பேரு அந்த மாதிரி வரக்கூடியதான் ஆண். அந்த ஆண் அவமாயிருது. அதாவது நீதி நெறி தவறி அது செயல்படும். அங்கே அவம், ஆணவம். அந்த ஆணவத்தினால பிறருக்கு நமக்கு துன்பத்தையே விளைவித்துக் கொள்ளும் பாருங்க, இது கர்மம். இந்த உண்மை தெரியாத உலகை கொண்டு மாற்றி மாற்றி நினைச்சு மாற்றி மாற்றி செய்து துன்பத்தையே வாழ்ந்து கொண்டிருக்கிற இதுதான் மாயை, மயக்கம். ஆணவம், கர்மம், மாயை என்ற மூன்று உற்பத்தி, இதுதான் ஜீவன் என்று சொல்லுவாங்க. இந்த மூன்றிலையும் இறைநிலை உணர்ந்து கொண்டா ஆணவம் இல்லை, அது நானே இறைவன். இங்க ஆணவம் இல்லை. ஏன்? நான் மாத்திரம் இறைவன், இறைவனாக நான் மாத்திரம் இல்லை, அவரும் இறைவன் தான், அதுவும் இறைவன் தான். எல்லாமே எல்லாவற்றிலும் இறைவனை காணக்கூடிய காட்சி வர்றதுனால அந்த ஆணவம் என்பது வராது. ஆணவம் இல்லைன்னா கர்மம் கிடையாது, தீய கர்ம வினைகள் இல்லை. அதன் மூலமாக மயக்கமும் இல்லை, தெளிவாக வாழ முடியும். ஆகையினால ஆணவம், கர்மம், மாயை என்ற மும்மலங்களை ஒழிக்க வேண்டுமானால் இறைநிலை உணர்வு வேண்டும். அந்த இறைநிலை உணர்வை பெறுவதற்கு எங்க கடையில என்ன கிடைக்குமா? விலைக்கு கிடைக்காது. நாமே அதை உணர்ந்தவர்களாக உட்கார்ந்து அவர்கள் உரைக்க கேட்டு அவர்கள் மனம் விரியுத அந்த மனதோட தன்னை இணைத்துக் கொண்டு அதுவாகித்தான் உணரும். ஆகவே இத்தகைய பிரம்ம ஞானத்தை உணர்ந்து கொள்ள நீங்க வந்திருப்பது இது சாதாரணமான விஷயம் அல்ல. பல பிறவிகள்ல தொடர்ந்து செய்த வினையின் நல்வினை பயனாக நமக்கு அந்த எண்ணம் தோன்றுது. அந்த எண்ணம் தோன்றிவிட்டு அதுக்குரிய சூழ்நிலையை இறைநிலையே தான் அமைத்து கொடுக்கிறது. அந்த எண்ணமும் தோன்றியது, சூழ்நிலை அமைந்தது. இங்க எல்லாரும் உட்கார்ந்து கொண்டு இந்த இன்பத்தை, பேரின்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். எண்ணும் போதுதான் இறை நிலையானது இந்த அளவில் உயர்த்தி கொண்டே அந்த இடத்துல அதை உணர்ந்து நடந்து என்றுமே உங்களுக்கு இந்த நினைவு இருக்கும். இந்த நினைவு செய்யக்கூடிய செயலெல்லாம் செயல்களாகவே மலரும். காத்திய நீதாய் மையமெல்லாம் வாழட்டும் வாழ்க்கை நலம், காத்திய நீதாய் வளரட்டும் மெய்யறிவு வாழ்க்கையின் வித்தலிலே, வளரட்டும் மெய்யறிவு வாழ்க்கையின் வித்தலிலே. உயமை பொருள் நாட்டம் உலகெங்கும் மக்களிடம், உயமை பொருள் நாட்டம் உலகெங்கும் மக்களிடம், ஒங்குக மேலோ நம் உள்ளதெல்லாம் ஒன்றுபட, ஒங்குக மேலோ நம் உள்ளதெல்லாம் ஒன்றுபட. வாழ்க வாழ்க. அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரத்திலும் எல்லா இடங்களிலும் எல்லா சூழலிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் நிறைவு கண்டற்ற
இந்த நிறை மனம் என்ற ஒன்றின் பொருள் தெரிந்து கொண்ட அதை பெற வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் இது எங்கோ இருந்து வர வேண்டியதில்லை, நம்மிடமே இருக்கிறது. குறைவை தரத்தக்க ஒரு எல்லை கட்டிய பொருளை பற்றி மனம் குறைவதற்காகத்தான் இருக்கிறோம். ஆனால் நிறைவான பொருளை நினைத்துக் கொண்டால் எதை நினைக்கிறோமோ அதுவாகவே மனிதனாக. அப்படி இதுவரையிலே பல பொருளை நினைத்து, இன்பம் அனுபவங்களை நினைத்து, உலகை நினைத்து, மக்களை நினைத்து நினைந்து 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 அவர் வடிவங்களாக குணங்களாக மாறி 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 நான் நம்மிலே பதிவு செய்து கொண்டிருக்கிறோம். அந்த பதிவுக்கு ஏற்றவாறு அடிக்கடி எழுந்து எழுந்து அவ்வாறான எண்ணங்களும் செயல்களும் உருவங்களும் வந்து கொண்டே இருக்கின்றன. இவற்றையெல்லாம் தாண்டி எல்லாத்துக்கும் மூலமாக நிறைவான பொருள், ஒரு எல்லையற்ற பொருள் இருக்கிறது என்றால் அப்போ எல்லையற்ற பொருள் ஒன்று இருக்கத்தானே வேண்டும். அது எந்த பொருளை எடுத்து ஆராய்ந்து கொண்டே போனாலும் அதற்கு முடிவாக எந்த பொருள் இருக்குமோ அதுதான் நிறைவான. அதைத்தான் மெய்ப்பொருள் என்று சொல்லுவோம். அந்த மெய்ப்பொருளை நினைக்க தெரிந்து கொண்டால் போதும், அந்த மெய்ப்பொருளை நினைத்து கொண்டே இருந்தால் போதும். ஒரு சிறிய ஏரி இருக்கிறது, அந்த ஏரியில தண்ணீர் வற்றி போகிறது. ஆனால் அதே ஏரி ஒரு பெரிய ரிசர்வாயர் அணைக்கட்டோடு இணைக்கப்பட்டு எப்பொழுதும் பற்றாது இருக்கிற அளவுக்கு அதற்கு கால்வாய் ஏற்படுத்தி விட்டோம். ஏன்னா ஏரி வற்றது. அதுபோன்ற சாதாரணமாக உள்ள மனிதர் கூட நிறைபொருளான அந்த நெற்பொருளை நிறைந்து நிறைந்து அந்த நெற்பொருளோடு இணைந்து கொண்டால் போதும் பேராற்றல் பெற்றவனாகவே அந்த முழுமுத பொருள் டோட்டல் கான்சியஸ்னஸ் முற்றறிவு அங்கே இல்லாதது இல்லை. அந்த பொருளோடு இணைந்து கொண்டோமையானால் வேறு என்ன குறைபாடு? எல்லை கட்டிய பொருள் குறைவுடையது. அந்த எல்லை கட்டிய எதை நினைத்து கொண்டிருந்தாலும் அது குறைவுடையதாகத்தான் இருக்கும். அதான் கவலை, அதான் குறை. அந்த குறையை நீக்கி நிறைவு நிலையை அடைய வேண்டும் என்றால் அது அடைய ஒன்றும் சிரமம் இல்லை, அது முடியாதல்ல. அதுவாகவே தான் இருக்கிறோம். ஆனால் அது முறையை நோக்கிக் கொண்டே இருக்கிறோம். அது எல்லை கட்டிய நிலையை நோக்கிக் கொண்டே இருக்கிறோம். அதை விடுத்து அதன் அடித்தளம் நோக்கி நாம் சென்றமையானால் அந்த முழுமுதற் பொருளை நினைவு கொள்ளத்தக்க அளவுக்கு நமக்கு தெளிவு வந்துவிடால் பழக்கம் வந்துவிடும். தெளிவு வந்தால் மாத்திரம் போறாது, அந்த தெளிவிலேயே நிற்பதற்கு நீடித்து நிற்பதற்கு பழக்க வேண்டும். அந்த தெளிவை அவேர்னஸ் என்று கொண்டமையானால், விழிப்பு நிலை என்று கொண்டமையானால் அதிலே நிலைத்திருப்பதற்கு கான்ஸ்டன்ட் அவேர்னஸ், நீடித்த விழிப்பு, அயரா விழிப்பு என்று சொல்வார். அந்த நிலையிலே இருந்து கொண்டு மீண்டும் எந்த குறையுடைய பொருளை பார்த்தாலும் கூட அந்த பொருளெல்லாம் இந்த நிறை பொருளிலே இருந்து தோன்றக்கூடியதாகவே தெரியும், நிறைவுடையதாகவே இருக்கும். அந்த முறையில அடிக்கடி நான் மேல நடந்து சொல்வது, if you want to see God, you don't go anywhere. Other side of your own mind is God. Other end of your own mind is God என்று சொல்லுவது. கடவுளை நீ அறிய வேண்டும், காண வேண்டும் என்றால் எங்கேயும் செல்ல வேண்டிய அவசியமே இல்லை. உன்னுடைய மனம் எதுவோ அந்த மனத்தின் அடித்தளம் சென்றாயானால் அந்த அடித்தளமே கடவுளாக இருக்க காண்பாய். அப்படித்தான் இருக்க உயிர் என்பது ஒன்று நினைந்து கொண்டீர்கள். ஆனால் ஒரு நுண்ணிய
ஆற்றலுள்ள ஒரு துகள், நுண்துகள், ஆகாசம் என்று சொல்லலாம். அது இந்த உலகிலே இயங்கும் போது அது சிதாகாசம் என்று சொல்லும். அந்த ஆகாசத்தின் நுண்ணிய பொருள் பலவோடு சேர்ந்து இயங்கிக் கொண்டிருப்பதுதான் இப்பொழுது உயிர். அந்த உயிர்கள் இருந்து வெளியேறும் அல்லது விரிவடையும் அலை எதுவோ அதுவேதான் மனமாக இருக்கிறது. உலகங்கள் மூலமாகத்தான் அது வெளியேறி உருவங்கள், ஒளி, ஒளி, சுவை, மனம் இவைகளையெல்லாம் எல்லை கட்டி நிற்கிறது மனம். மனம் என்ன செய்கின்றதோ அந்த செயலெல்லாம் இங்கே உயிரிலே பதிவாகிறது. அதை புறமனம் என்றும் இதை நடுமனம் என்றும் சொல்லும். மீண்டும் மீண்டும் அதே எந்த பதிவு முன்னதாக ஏற்பட்டதோ அந்த பதிவு பிரதிபலித்துக் கொண்டே இருக்கும். வேறு ஒரு பதிவை நீங்கள் செய்யும் காலம் வரும் வரையில செய்து கொண்டிருக்கும் வரையில ஒன்று வெளியிலே நீங்கள் பார்த்துக் கொண்டே இருக்க வேண்டும். பதிவு ஏற்பட்டுக் கொண்டிருக்கான். அங்கே பார்த்துக் கொண்டிருப்பது, நினைத்துக் கொண்டிருப்பது என்பதை விட்டு போனால் உடனே பதிந்தவற்றுள் ஏதேனும் ஒன்று அந்த அலை நீளத்துக்கு தக்கவாறு பிரிவடையும். இப்போ பதிந்தது பதிவு செய்வது என்ற இந்த இரண்டு நிலையில இருக்கிறோம். இந்த இரண்டு நிலையில் தாண்டி அந்த பதிவு செய்து கொள்ளக்கூடிய ஒரு பெரும் பொருள் அதை நோக்கி போட வேண்டுமானால் இந்த உயிரினை இருந்து உலகை நோக்கக்கூடிய அறிவு உயிரினை இருந்து ஒடுக்கத்தை நோக்க வேண்டும், மூலத்தை நோக்க வேண்டும், அடிப்படையை நோக்க வேண்டும், ஆதியை நோக்க வேண்டும். அப்படி நோக்க 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 தானே அதுவாகி செயலற்று நிறைவு உடைய எந்த பொருள் ஆதியாக இருந்ததோ இப்பொழுது இருக்கிறதோ அதிலிருந்து எல்லாம் எழுந்தனவோ எல்லாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றனவோ அந்த நிலையிலே மனம் நிலைக்க 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 இவனே நிறை மனம் பெறுகிறான். அந்த நிலையிலே இருந்து பார்க்கும்போது எத்தனையோ கோடி அண்டங்களாக நாம் காணும் பிரபஞ்சம் அங்கிருந்து தோன்றிய விளக்கம் கிடைக்கும். அப்படி ஒவ்வொரு அண்டமும் எவ்வாறு இயங்கிக் கொண்டிருக்கிறது குறைவாடாது என்று பார்க்கும்போது அதுவே எந்த பொருளிலும் எந்த இயக்க ஒழுங்காக இருப்பதை உணர்த்தும். அதுவே சக்தி ஒவ்வொரு ஜீவனிலும் உணர்வாக இன்பதுன்ப உணர்வாக இருப்பதை தெரிகிறோம். மனிதனிடத்திலே ஆறாவது அறிவாக முன்னே நோக்கி உலகை அறியத்தக்க அறிவாகவும் புலனறிவாகவும் உள்ளே நோக்கி தன்னையே அறியத்தக்க பேரறிவாகவும் ஆறாவது அறிவாக இருப்பதையும் உணரும். அந்த ஆறாவது அறிவினுடைய தன்னையே உள்நோக்கி தன்னை அறியத்தக்க ஒரு தகுதிதான் திறந்தான் ஆறாவது. அதன் பெருமை உணராத வரையிலே பழக்கத்தினாலே புலனறிவிலேயே ஆறாவது அறிவியை செலுத்தி நாம் மேலும் 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 அதிகமாக இன்பத்தையோ அல்லது துன்பத்தையோ வைத்து காலத்தை கடத்தி கொண்டே இருக்கிறோம். ஆகையினால நாம் வந்த வேலை இது அல்ல, பிறந்த நோக்கம் இது அல்ல, எந்த அனுபவத்திலும் ஒரு நிறைவு காண முடியாது. சிறிது சிறிது உட்செலுத்தி நாம் நிறைய நிலையை தொடர்ந்து கொண்டிருக்கிறோமே, ஆனால் அதுதான் அந்த நிறைந்த நிலையே ஒரு கண்டமாக ஒரு பின்னப்பட்ட நிலையிலே எல்லை கட்டிய நிலையில சக்தி ஆகாசமாக கொண்டு அதனுடைய திரட்சியே பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா பொருட்களுமாக கொண்டு அதனுடைய இணைப்பாக ஜீவன்கள் தோன்றி அந்த ஜீவன்கள்ல நான் ஒருத்தம்தான் என்று எண்ணும் போது இது அங்கே இருந்து இதுவரையில வந்ததுல இவனுக்கு எங்கேயும் விட்டு போயில்லை. இந்த மனிதனை எடுத்துக்கொண்டவையானால் மனிதன் சாதாரணமாக தோன்றிவிட்டதல்ல. மனிதனுக்கு முன்னதாக பெற்றோர்கள், பெற்றோர்களுக்கு முன்னதாக பெற்றோர்கள், இவ்வாறு பின்னோக்கி ஆராய்ந்து கொண்டே போனால் முதல் முறையிலே தோன்றிய மனிதன் வரையிலே போய் நிற்கும் அல்லவா? அந்த மனிதனுடைய நிலையிலே இருந்து இன்று வரையில பார்ப்போமே, ஆனால் எங்கேயும் தொடர்பட்டு இருக்க முடியுமா? சரி, அந்த மனிதன் எப்படி வந்தான் என்று பார்க்கும்போது இன்னும் பல உருவங்களை கடந்து
பிராணிகளை கடந்து அதன் பிறகு தாவரம், இன்னும் ஒரு சில உயிர், பரமாணு என்ற நிலை வகையில் அந்த பரமாணுவின் தோற்றம் பார்க்கும் போது எல்லாம் வல்ல இறைவனேதான் தோற்றத்துக்கு ஆகியாக இருக்கிறான் என்பதை உணர்ந்து கொள்வதற்கு கருவிகள் போறார், விஞ்ஞான கருவிகள் போறார், மனமேதான் சொல்லுற. ஏன் அவன்தான் இங்கே மனமாகி எல்லை கட்டிய உணர்விலே மனமாகி இருக்கிறான். அவனே தன்னிலே நிலைத்து உயிரை அறிந்த நிலையில அறிவாக இருக்கிறான். அந்த அறிவே பின்னோக்கி தன்னுடைய மூல நிலையிலே நிலைத்து நின்று பழக 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 அவனே பிரம்மமாக, அவனே மெய்ப்பொருளாக இருக்கிறான். ஆக மெய்ப்பொருள் என்ற நிலை, உயிர் என்ற நிலை, மனம் என்ற நிலை. மெய்ப்பொருள் நிலையை சத்தென்றும், உயிர் என்ற நிலையிலே சித்தென்றும், விரிந்த நிலையிலே அனந்தம் என்றும் சொல்வார். சச்சித் அனந்தம் என்ற 3 நிலைகளிலே இருப்பவனாலும் இந்த ஒரு பக்க மாத்திரம் வெளிப்புற மாத்திரம் நாம் இயங்கிக் கொண்டிருப்போமையானால் நமது மற்றொரு புறம் செயலற்று போகிறது அல்லவா? அதனால இந்த ஒரு புறமாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இயக்கம் நமக்கு சோர்வு. அந்த சோர்வினுடைய எடுத்துக்காட்டுதான் உலகத்தில் உள்ள தொல்லைகள் எல்லாம். அந்த சோர்வு நீக்க வேண்டுமானால் மறுபுறத்தையும் நாம் வளர்த்து அங்கேயும் நிலைத்து கொண்டோமையானால் அதை என்ன சொல்றோம்? ஈக்குவலிட்டியும் சமம். அவன்தான் எல்லாமாக இருக்கிறான், இங்கே நானுமாக இருக்கிறான் என்ற நிலையில எந்த நிகழ்ச்சியிலேயே ஒரு நிகழ்வுதான் காண முடியுமே தவிர குறை காண முடியாது. லூசான் என்ற அரிசோனா மாகாணத்தில் லூசான் என்ற ஒரு நகரம், அங்கே நமது அன்பர்கள் எண்ணிக்கையே அதிகம். அங்கே ஒரு கேள்வி பரவல், சுவாமியில நீங்க எதிராளியும் துன்பம் தருவதையும் பகைவனையும் கூட வாழ்த்த வேண்டும் என்று சொல்லுகிறீர்கள். எப்படி வாழ்த்த முடியும்? மனம் எப்படி வரும்? அவன் நினைக்கும் போதே எரிகிறதே, எப்படி வாழ்த்த முடியும் என்ற ஒரு கேள்வி எழுப்பினார். அங்கே நீங்கள் அவனை நினைக்கும் போது உங்களுக்கு ஏச்சல் அல்லது வேறுபாடு வெறுப்புணர்வு வருவதற்கு காரணம் நாம் அவனை பற்றி அறியாதனால, நமக்கு அவனுக்கு உள்ள உறவை தெரிந்து கொள்ளாதனால. எந்த செயல் வந்தாலும் சரி, அந்த செயலுக்கு ஒரு மூலம். ஒரு செயல் பதிவாகிறது, அது நல்லதோ கெட்டதோ எதை தருமோ மீண்டும் அந்த செயல் மீண்டும் மீண்டும் நினைவு வந்து செயலாகி அதே துன்பங்களையோ இன்பத்தையோ அழிக்கும். அதை அழிக்கும் வரையில, அந்த பதிவை நீக்கும் வரையில அந்த பதிவு ஓய்வு கொண்டுதான் இருக்கும். ஆகையினால ஒருவன் உனக்கு தீமை செய்தார் என்றால் அது அவன் குற்றம் அல்ல. ஏற்கனவே நீங்கள் ஒரு தீமைக்குரிய செயலை செய்து பதிவு கொண்டிருக்கிறீர்கள். அந்த பதிவை நீக்க வந்த ஒரு துணைவன் அந்த பதிவை வெளிப்படுத்தி அதற்குரிய துன்பத்தை ஏற்று நீங்கள் சமப்படுத்திக் கொள்வதற்காக இயற்கை அவரை ஒரு கருவியாக்கி உன்னையும் அவனையும் இணைத்து அந்த செயல் செய்வது. அப்பொழுது நீ துன்பப்படும் போது என்ன, ஏற்கனவே இருக்கக்கூடிய தீமை ஒன்று இப்பொழுது விலகிக் கொண்டிருக்கிறது. அந்த விலகுவதற்கு எல்லாம் வல்ல இறைவன் அவனை துணையாக கொண்டிருக்கிறான் என்பதுதான். அப்படியானால் சாதாரணமாக ஒரு மனிதனை எனக்கு தீமை செய்ய வைத்து என்னுடைய மனம் குமர அல்லது வருந்த, இந்த வருத்தத்தினாலே அவன் சாபமல்லவா ஏற்றுக்கொள்கிறான் என்பது ஒரு கேள்வி எழும். அதற்கும் விடை காணும். ஒரு மனிதன் செய்த செயல் தீவிரையோ நன்மையோ அதற்கு ஏற்றவாறு பயன்படுகிறது. செய்ய எண்ணி நான் செய்யவில்லை,
அந்த அதை செய்து முடிக்கும் வரையில அல்லது இந்த செயல் தவறு என்று எண்ணி அதை அறுத்தறியும் வரையில அந்த எண்ணம் இருக்கு. அந்த எண்ணம் செய்ய நினைத்தால் செய்யவில்லை, ஆனால் காலத்தாலே அந்த எண்ணம் செயலிலே முடிய வேண்டும். ஆகவே அவன் யாருக்கோ தீமை செய்ய வேண்டும் என்று நினைத்தான், செய்யவில்லை. அவனுக்கு செய்த பதிவு, நினைத்த பதிவு செயலாக வேண்டாம், உங்களுக்கு பதிந்த பதிவு வெளியாக வேண்டாம். இந்த இரண்டையும் சேர்ந்து இயற்கை ஒன்று கூட்டி உன்னை அவனையும் இணைத்து அவன் உனக்கு ஏதோ ஒரு துன்பத்தை தர வழி செய்யும். ஒரு விதையை எடுத்துக்கொண்டோமையானால் அந்த விதையிலே ஒரு மரம் இருக்கிறது. அந்த மரத்திலே எல்லாமே அடங்கி இருக்கிறது. இருந்தாலும் அந்த காய், பூ, கிளை அத்தனையும் இந்த விதையிலே நாம் பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அதே போல் விளைவித்த உடனே, அந்த விதையை போட்ட உடனே அவ்வளவு தெரிந்து விடுமா என்றால் அதுவும் இல்லை. முதல்ல ஒரு சிறு செடிதான் உண்டாகும், அதன் பிறகு கிளை வரும், அதன் பிறகு காலத்தால ஒரு ஆண்டோ 2 ஆண்டோ அந்த இனத்துக்கு தக்கவாறு காலத்தால பூ, காய், பழம் இவையெல்லாம் வரும். அதே போல உள்பதிந்த பதிவு, விதைப்பதிவு காலத்தாலே ஒவ்வொருவராக வெளிக்காட்டி அது அதனுடைய செயலை வெளிப்படுத்தும். ஆகையினாலே ஒருவன் நல்லது செய்தாலும் சரி, தீயது செய்தாலும் சரி, சமமாக நாம் ஏற்றுக்கொண்டு இது முன்வினையினுடைய தொடர் என்று எண்ணிக்கொண்டு எல்லாமே சமமாக எண்ணக்கூடிய அளவு வரலாம். அப்பொழுதுதான் ஒரு துன்பம் செய்தானேனால் அவன் எனக்கு நல்லதுதான் செய்திருக்கிறான், ஏற்கனவே அடங்கி இருக்கக்கூடிய அழுக்கு இப்பொழுது வெளியேறி என்னை விட்டு போகிறது, அதற்கு அவன் உதவி செய்தான் என்று எண்ணும் போது துன்பம் வருங்கால் நடுக என்று வள்ளுவர் சொன்னாரே, அந்த வார்த்தையினுடைய உள்ளத்தான் நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அந்த முறையிலே நாம் எந்த தொல்லை கொண்டவர்களைத்தான் எடுத்து ஆராய்ந்து பார்த்தாலும் நம்முடைய செயலின் விளைவாகத்தான் முன்னே எண்ணி இருப்போம், செய்யாது விட்டிருப்போம், முன்னே செய்திருப்போம். அவன் பயனும் மீண்டும் மீண்டும் நாம் அனுபவிக்க வேண்டியது இருக்கிறது, அது வர வேண்டும், அழித்தால்தான். அப்படி எண்ணிய எண்ணங்கள் செய்த செயல்கள் இவற்றிலே நல்லன உண்டு, தீயன உண்டு. அத்தகைய தீய பதிவுகளை எல்லாம் ஓட்டுவதற்கு மனிதனாலேயே தான், அவனாலேயே தான் முடிய வேண்டும். வேறு ஒருவர் உதவி செய்யலாம் என்றால் காட்டிக் கொடுக்கலாம், இந்த வழியை சென்றால் அதை மாற்றிக்கொள்ளலாம் என்று சொல்லலாமே தவிர அவரேதான் மாற்றிக்கொள்ள வேண்டும், வேலை செய்தவரேதான் மாற்றிக்கொள்ள வேண்டும். அதற்கு பிராயச்சித்தம், சூப்பர் இம்போசிஷன், மேம்பறிவு, அடியோடு ஒழித்தல் என்ற முறையில பரம்பர உணர்வு பெற்றால் உறுதியாக கழித்துவிடும். ஏனென்றால் எல்லா பதிவுகளும் புலங்கள் வழியை எல்லை கட்டி வந்த பதிவுகளாலே அந்த எல்லையறிந்த மீட்பு நினைவில இந்த தீய பதிவுகள் எல்லாம் செயல்படாது. தீய பதிவுகள் செயல்படப்படதான் ஆழமாகும், செயல்படப்படதான் துன்பமாகும். செயலே படாது நிற்க தானாகவே தெரியும். அவ்வாறு நிறையிலேயே மனதை கொண்டு மனதை செலுத்தி அங்கே நிலைக்க வைத்து விட்டோமானால் மனிதன் நிறைவாக இருக்கும். உலகத்திலே குறை என்பது இல்லவே இல்லை. மனிதன் உணர்ந்து கொள்ளாத வரையில, மனிதன் தவறாக நடந்து கொள்ளும் முறையில, இயற்கையினுடைய இனிமையை காக்க வேண்டும் என்ற பெருநோக்கம் இல்லாத வரையில அந்த அதனால் கிடைக்கக்கூடிய துன்பங்கள் தான் இந்த உலகத்திலே உள்ளடவே தவிர இயற்கையிலே அந்த துன்பத்தை கூட்டிக்கொள்ள இயற்கையிலேயே அமைத்திருக்கிறார். நாம் மனிதனாக ஏற்படுத்திக் கொண்ட துன்பங்களை மனத்தினாலே மனத்தை உயர்த்தி அறிவாக்கி அறிவினால்தான் கைவசம் கூட்டிக்கொள்ள. எனவே நாம் வெளிப்புறமாக எப்பொழுதும் உலகிக்கொண்டே இருக்கும் போது குறிப்பிடோடு தொடர்பு கொண்டிருக்கும் போது எல்லை கட்டி இருக்கிறோம். மனத்தால் உணர்வாக இந்த அனுபவங்களாக அந்த எல்லை கட்டிய உணர்வுகளை
மெடிடேஷன், தியானத்தினுடைய முதல் கட்டம், முதல்ல வருவதற்கு. அதன் பிறகு அதை அடியோட மாற்றுவதற்கு பிரம்ம ஞானம் தரும். தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தாருக்கு அல்லாது மனக்கவலை மனப்பது. அந்த தனக்குவமை இல்லாதாலும் தாழ், அந்த நிலையிலேயே மனம் சென்று அவனோடு நிலைத்து நின்றார் அல்லாது. மனம் குறுகி நின்று அடையக்கூடிய அந்த துன்பங்களை மாற்ற முடியாது. அங்கே நிலைத்த நிலையிலே குறுகிய நிலை ஒரு மாற்று இயக்கமாக்கப்படுமே என்று உரையாற்றுகிறார். அந்த அளவிலே நாம் சாதாரண சிறு துன்பங்களை கூட பெரிய துன்பமாக நினைத்துக் கொள்வதோ, துன்பமே அல்லாத இன்பத்தை கூட துன்பமாக நினைத்துக் கொள்வதோ, இது நாம் அறிவை பழகிக் கொண்டிருக்கிறதே தவிர அவ்வாறு அறிவை உயர்த்துக் கொண்டு பார்த்தோம். உலகத்திலே துன்பமன்றி துன்பம் எல்லாம் எனக்கு 10,000 ரூபாய் இருந்தது, 5,000 ரூபாய் யாரோ அடித்துக் கொண்டு போனார்கள். இப்ப 5,000 ரூபாய், அந்த 5,000த்தையே நினைத்து 1000 முழுவதும் வருந்தி சாவதை விட 5,000 ரூபாய் 5,000 இருக்கு, இதை வைத்துக் கொண்டு வரலாமே என்று நினைத்து விட்டாரேனால் நிறைவு. கடவுளிடம் கூட நீங்கள் குறைசத்தை குறையை போக நினைக்கவே வேண்டும். எந்த நிறைவு இதுவரையிலே அளித்திருக்கிறானோ அதை நினைத்து நினைத்து நிறைவு கொண்டால் போதுதான் தானாகவே இன்று அவன் அளித்திருக்கக்கூடிய நிறைவை நினைத்து நிறைவு கொண்டாதவனுக்கு மேலே என்னதான் அளித்தால் என்ன வரப்போகுது? அதனால நம்மளும் மனக்குறையலாம். அன்பர்களே, இவற்றுக்கெல்லாம் தியானம் மிக மனத்தை செம்மைப்படுத்துவது தியானம். அந்த தியானம் வெளியே இருக்கக்கூடிய மனத்தை உள்ளடக்கி உயிர்மையை செலுத்தி முதலிலே ஓர்மை பயிற்சி செய்ய வேண்டும். அந்த ஓர்மை பயிற்சியிலே இருந்து நிறைவு முழுமைக்கு அடைவதற்கு இங்கே புரியாது என்ற ஒரு நிலையில் உங்கள் இங்கே தவம் ஏற்ற அனைவருக்கும் நான் சொல்லிக் கொடுத்திருக்கேன். சாதாரணமாக மனங்களிலேயோ அல்லது சாதாரணமாக சொல்லவே மாட்டார்கள். ஆனால் எனக்கு தெரியும், அவர்கள் உரியவர்கள். மனிதன் என்ன தகுதியை நீங்கள் அறிந்து அவர்களுக்கு உபதேசம் கொடுக்கிறீர்கள் என்று கேட்பார்கள். மனிதனிடம் அவன் உண்மையான ஒரு மனிதனிடம் எல்லா மக்களிடமும் உரியது ஒன்று. அது எல்லா வல்லைகளை அது இருக்கிறது. அதை தூண்டிவிட அந்த நிலையை அறிவுக்கு உணர்த்த தானாகவே மற்றவை நல்லது உயர்ந்தார் அல்லது. எனவே அந்த நிறைநிலையான நமது மனத்தின் உறுதியை நோக்கி செல்வதற்கு தவம் முக்கியம். இந்த தவத்தை அகத்தவம் என்று கூறுகிறோம். அதனாலே மனம் பலம் பெற்று வாழ்வையும் பலமாக்குவதனால மனவளக்கல்வி என்று கூறிவிடுகிறார். இவற்றிற்கு தவத்தினாலே நீங்கள் ஊர்த்த பயிற்சி, மனதிடம் இவைகளெல்லாம் அடையலாம். உயிர் சக்தி விரைவாகத்தை தடுக்கலாம். மேலும் மேலும் நுண்ணிய அறிவுக்கு வழிவகுக்கலாம். அவற்றையெல்லாம் கொண்டு வாழ்க்கையிலே பழகிக் கொண்டாலே ஒழிய என்னதான் தெரிந்திருந்தாலும் கூட பயன். மனத்தை மாண்புடையவனாக மாற்றிக் கொள்வோமே ஆனால் தானாகவே அது செயலுக்கு வரும். ஆனால் அதோடு செயலுக்கு ஊக்கம் தரத்தக்க பயிற்சி முறைகளையும் கையாளுமையானால் மிக மிக சுருக்கமாக வெற்றியாக வாழ்வுக்கு பயன் அளிக்கக்கூடிய இதை அந்த மேல்நாட்டில் நான் சுருக்கி சொல்லுவேன். மனநிலை பயணம் எதிரினும் குறை காண்கிறது. அதோடு மேலும் மேலும் சிக்கலை நீங்கள் வளர்த்துக் கொள்ளணும். அவ்வாறு அந்த சுதரி இன்வால்வ்மெண்ட் அண்ட் அந்த சுதரி இன்வெஸ்ட்மெண்ட் புதிதாக சிக்கலை நானே மாட்டிக்கொண்டு அப்புறம் சிக்கலாக இருக்கிறது ப்ராப்ளமா என்று நினைக்கிறேன்.
இன்னைக்கு சிக்கல் இல்லாமல் இருப்பதையானா அந்த நிலையை வளர்த்துக் கொள்வதற்கு நிறைவேற்ற செய்வதற்கு அதிலேயே நிறைவேறுவதற்கு ஏன் செய்யக்கூடாது? மேலும் மேலும் ஏன் சிக்கலை வளர்த்துக் கொள்ள வேண்டும்? எங்கே முடிந்து அந்த கோயிலுடைய பழியை ஏற்பட்டணும். அந்த அளவிலே அவருடைய அன்னசரி எப்பொழுதுமே நாம அவர் அந்த விஷயத்தார் இந்த விஷயம் நல்லா இருக்கு. ஏது மற்றவர்களுக்கெல்லாம் அழியே இழந்து மற்றவர்களுக்கெல்லாம் ஒரு அக்கறையோ அல்லது உறுப்புணர்ச்சியோ இதை போல கற்றுக் கொண்டு நானேவால் எல்லாமாக எல்லாம் பெரியவராக கொண்டு ஒவ்வொரு வருஷம் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அதை அறிவு அந்த don't slip away from your duties. They don't justification. பூர்ணமான ஒரு நீதியுடைய எல்லாருடைய